எழுப்புதல் ஜெபைக்குன்னு சொல்கிறதுல உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். பரிசுத்த ஆவிக்காக நம்ம 10வது வசனம் 10வது சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. பின்மாறி மலைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி அப்பொழுது நம்மளுக்கு அவரவருக்கு ஏற்ற மலையை கர்த்தர் கொடுப்பார். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளோ நேரம் நம்ம பாடினோம், துதித்தோம். இப்பொழுது நம்ம பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுன்னு சொன்னாங்க. பின்மாறி மலைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த உபவாச நாளில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியின் மலைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னீரே அப்பா. அந்த பின்மாறி மலைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஒருவராக 2 பேராக கூடி வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பரிசுத்த ஆவியின் மலை எங்கள் மேலே ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டும் என்று அப்பா பின்மாறி மலைக்காக கர்த்தரிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் ஆவியின் வல்லமையினால் இந்த நாளில் நிரப்புவீராக. உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பாவத்து நிறைந்த உலகத்தில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் ஆவியின் நிறைவு எங்களுக்கு வேணும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் முழுமையாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை நிரப்புவீராக. உங்கள் பரிசுத்த ஆவியினால் உங்கள் அபிஷேக தைலத்தினால கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வயல்களுக்கு அவரவர் வயலுக்கு பயிரிடும்படியாக மலையை ஆண்டவர் கட்டளையிடுவார்ன்னு சொல்லியிருக்கு ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினால நீங்க எங்களை நிரப்பணுமோ ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. தேவன் எங்களை நிரப்புவீராக. உங்க ஆவியினால நிரப்புவீராக. உங்க அபிஷேக தைலத்தினால நீங்க எங்களை நிரப்புவீராக. தேவனை எங்களை நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நிரப்புறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் ஆவியின் நிறைவுக்காக நம்ம வேண்டி கேட்போம். பனி போல பேயும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பேயும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பேயும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆண்டவரே. நீங்க எங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க ஆவியின் நிறைவுனால நீங்க எங்களை நிரப்புனதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம்னா நம்மளுக்கு இப்போ பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவரவருக்கு ஏற்ற மலையை பரிசுத்த ஆவியான ஒரு பின்மாறி மலைக்கு வேண்டிக்கிட்டோம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா உலகத்தின் ஆவி நம்மகிட்ட இருக்கும், நிறையா இருக்கும். அந்த ஆவி நம்மளை விட்டு வெளியில் போனோம்னா தேவனிடத்துல இருந்து புறப்படுகிற ஆவியே நாங்கள் பெற்றிருக்கிறோன்னு
ரெண்டாவதாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம்னா, தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு பரிசுத்த ஆவி வேணும்னா உலகத்தின் ஆவி நம்மளை விட்டு வெளியேறணும், உலக சிந்தை வெளியேறணும். உலகத்தின் சிந்தை வெளியேறும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உலக சிந்தனைகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே, உலக எண்ணங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அப்பா, உலக சிந்தனைகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உலகத்தின் ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படியாக ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. பின்மாறி மலையை நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்பா. அதே தேவனிடத்திலிருந்து புறப்படுற ஆவி எங்கள் மேலே இருக்குதுன்னா ஆண்டவரே உலகத்தின் ஆவி வெளியேறணும் அப்பா. கடனுங்கிற பலவீனத்தை கொண்டு வருகிற அந்த உலகத்தின் ஆவி எங்களை விட்டு வெளியேறணும் ஆண்டவரே. உலக மனுஷங்களை பார்த்து ஆண்டவரே, அரசியல்காரங்களை பார்த்து, போராட்டங்களை பார்த்து அவங்களோட இணைந்துகிறவர்களாக நாங்கள் இல்லாதபடி எங்கள் ஆவியை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்கு நாங்கள் தேவனிடத்தில் உள்ள ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. உலகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால எங்களை எல்லாரை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்கள் எல்லாரை விட்டு வெளியேறட்டும் அப்பா. எந்தெந்த இடங்கள்ல எங்களை உலகத்தின் ஆவி கட்டி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள்ல எங்களை உலகத்தின் ஆவி பிடித்து வைத்திருக்கிறதோ, எல்லா பொல்லாத ஆவின் கிரிகள், உலகத்தின் ஆவின் கிரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் முதல்ல பாடல் வேலையிலே வாசித்தோம் அப்பா. இந்த யுத்தம் உங்களோட அல்லன்ட்டுன்னு ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. உலகத்தின் ஆவி இந்த இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த உபவாச ஜெபத்திலேயே ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் சந்ததிகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால உலகத்தின் ஆவி வெளியேறும்படியாக எங்களை முழுமையாக இந்த உபவாச ஜெபத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவரே எழுதியிருக்கிற வசனத்தின்படி அப்பா, தேவனிடத்தில் உள்ள புறப்படுகிற ஆவி எங்களை நீங்கள் நிரப்பி எங்களை நடத்துவீராக. உலகத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படி அப்பா, தேவ ஆவியினால நீங்கள் எங்களை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் உங்கள் ஆவியினால நீங்கள் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். உலக கிரிகள் அழிக்கப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உலக சிந்தனைகள் அழிக்கப்பட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. யாராச்சும் இந்த உலகத்தின் ஆவி அழிக்கப்படணும் என்று, உலக ஆவி நம்மளை விட்டு முற்றிலும் நீக்கப்படும்படியாக யாராச்சும் ஒருத்தர் நம்மளை ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உலக கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உலகத்தின் ஆவி எங்களை விட்டு அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக சிந்தை எங்களை விட்டு அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. உலக காரியங்கள் எங்கள் வாழ்வில் என்னெல்லாம் நாங்கள் முதலாக வைத்திருக்கிறோமோ அத்தனை கிரைகளும் எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு அழிக்கப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்
துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம்ப்பா 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இது மாத்திரமல்ல, ஒரே ஒரு இந்த அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அந்த உலகத்தின் ஆவியை எப்படி ஒரு ஊழியர் உதறிட்டு அந்த உலகத்தின் ஆவி வெளியில் போன உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்ட்டு நம்ம இதில் அடிக்கடி படித்த பகுதி தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசித்தோம்னா, ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பவுலை ஆண்டவர் சந்திக்கிறாங்க. உலக ஆவியோடும் உலக சிந்தனையோடும் ஓடிக்கொண்டிருந்த பவுலை சந்திக்கும் போது அவரை விட்டு உலகத்தின் ஆவி போகுது. 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் தான் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அல்லேலூயா, உலகத்தின் ஆவி நம்மளை விட்டு வெளியேறுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? தாமதமே இருக்காத அளவுக்கு நம்மளுக்கு எழுப்புதல் ஜபைக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. நம்மளை ஐக்கிய குடும்பத்தில் ஐக்கிய ஊழியராக நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தாமதமின்றி கர்த்தருடைய ஊழியத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் ஓட்டத்தை பார்க்கும்போது ஒரு தாமதமின்றி ஊழியம் செய்தது போல இந்த பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்த நாம, உலகத்தின் ஆவியை அழித்து ஜெபித்த நம்ம ஒரே அர்ப்பணம் தான். இது 3வது ஜெப குறிப்பாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தாமதமின்றி கிறிஸ்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கென்று எப்படி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்கிறதுக்கு தொடங்கினாரோ அதே போல் நம்ம பரிசுத்த ஆவி நிறைவு கேட்ட நம்ம இந்த ஜெபத்தில் இப்போவுமே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உங்களை நோக்கி ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி நிறைவு பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுறதுக்கு தாமதமின்றி போனது போல அந்த பரிசுத்த ஆவி பவுலின் மேலே இறங்கின அந்த பரிசுத்த ஆவி எங்கள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் தாமதமின்றி கிறிஸ்துவின் பணியில் நின்று ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பவுலை சந்திக்கும் போது பவுல் எப்படி உலகத்தின் ஆவியோடு இருந்தாரோ ஆண்டவரே, எப்படியெல்லாம் ஜனங்களை அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்த பவுலை கர்த்தர் சந்தித்து அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது தாமதமின்றி ஊழியம் செய்தாரோ அதே அபிஷேகத்தினால கர்த்தர் நீர் எங்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் பலவீனர் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பலவான்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாமதமின்றி ஊழியம் செய்ய புறப்பட்டது போல் ஆண்டவரே. அப்பா, நான் இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்கும் போது ஆண்டவரே, நீ அந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் இருக்கிற எங்கள் பட்டணங்களில் நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு அப்பா, தாமதமின்றி ஊழியம் செய்கிறதுக்கு அப்பா தேவன் உங்கள் ஆவியினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற நாங்கள் எல்லாரையும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் வாலிபர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக எழும்புறதுக்கு எங்களை அபிஷேகிங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாமதமின்றி செய்ய கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் குடும்பத்தில் வேலைகள் பார்த்து கொண்டு வீட்டில் இருந்து இருக்கிற பெண்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஊர்களில் கிராமங்களில் பட்டணங்களில் கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக உங்கள் பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். தாமதமின்றி எங்களை ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. யாராச்சும் ஒருத்தர் நம்ம சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பகுதியிலே ஊழியர்களாக நீங்கள் நிரப்பின அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நாங்கள் போக கர்த்தர் எங்களை நிரப்பி பயன்படுத்துவீராக என்று நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென்
ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். தெரிந்து கொண்ட பாத்திரமாக. ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். உங்க ஆவியினால். ஆமென் ஆமென். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பின்மாறி மலைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னீரேப்பா. நாங்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் தாமதமென்று ஊழியம் செய்ய தேவ ஆவியை பெற்ற நாங்கள் வீட்டில் ஆண்டவரே விரதமாக இருந்து விடாதபடி தாமதமென்று நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை இந்த உபவாச ஜெபத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனை நீர் எங்களை பயன்படுத்த போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். நடைபெறக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 21வது வசனம். மனிதர்களை தெரிந்து கொண்டு ஆமென். வரக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாருமே பாராளுமன்ற தலைவர்கள் எல்லாருக்கும் ஜனங்களுக்குள் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் வரக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் பொருளாசை வெறுக்கிறவர்களும் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளை ஆண்டவரை ஏற்படுத்தி தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களும் எல்லா மனுஷர்களும் எனது தேவனுக்கு அதிகாரிகள் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அதே போல் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களும் எல்லாரும் கோடிக்கணக்கில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பணத்தை ஊழல் பண்ணி எல்லாம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் ஆண்டவர் தள்ளிட்டு தேவனுக்கு பயந்த அதிகாரிகள் வரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். வரக்கூடிய அந்த தலைவர்கள் 28 மாநில
தேர்தலுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். அது ஜனாதிபதி, பிரதமர் எல்லாரும், ஒவ்வொரு முதலமைச்சர்கள், இன்னும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும், பொருளாசை வெறிக்கிறவர்களாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஜனங்களுக்கு வந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் அந்த அரசின் மூலமாக செயல்படக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும்படியாக நம்ம வந்து எல்லாருமாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நன்றி செலுத்துகிற இயேசப்பா. ஆண்டவரே, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, இந்த தேர்தலை கர்த்தாவே நீங்கள் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, இதில் வரக்கூடிய ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு எம்பிக்களும் ஆண்டவரே இயேசப்பா, அமைச்சர்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்தவர்களாய் நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே அப்பா உண்மை உள்ளவர்களை நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. பொருளாசை ஆண்டவரே உள்ளவர்களாக இராதபடிக்கு தகப்பனே அப்பா மக்களுக்கு ஆண்டவரே அப்பா அரசின் மூலமாய் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரை சென்று சேரக்கூடிய ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா ஆண்டவரே அதிகாரிகளாக இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோப்பா. மோசே காலத்தில் நடந்தது போல இயேசப்பா நீங்கள் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவை. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீங்கள் நியமித்து தரும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே இந்த காரியங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே கரங்களில் தருகிறோம் இயேசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஆமென். ஒவ்வொருவரும் இயேசப்பா ஆமென். பொருளாசை ஆமென், ஆமென். உண்மை உள்ளவர்களை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. ஆமென். ஆண்டவரே தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. யாரும் பாரபட்சமாக இராதபடிக்கு ஆமென் கரங்களில் தருகிறோம். ஆமென், ஆமென். வாங்காதபடிக்கு இயேசப்பா ஆமென் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஓட்டு போடக்கூடிய கிருபைகளை தாங்க இயேசப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா, நீங்களே நடத்தி தாங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் மேஞ்சை காணச் செல்லும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கே இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம்,
அடுத்ததாக இன்னொரு ஜெப குறிப்பு கூட ஜெபிக்க போகிறோம். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அதாவது குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பாவத்தில் இருக்கக்கூடியவங்க, சிறு பிள்ளைகள்ல இருந்து மொபைல் ஃபோனுக்கு, இன்டர்நெட்டுக்கு, இன்னும் பீடி சிகரெட்டு, குடிப்பழக்கத்துக்கு எல்லாவற்றிற்கும் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் தாமே எடுத்து போடும்படியாக ஒரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிப்போம். யோவான் 8:36 என்ற வசனத்தின்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 8:36. ஆமென். ஆண்டவர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படியாய் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரும், அந்த பிள்ளைகள் பாவ பழக்கத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்காங்க, ஸ்கூலில் கல்லூரியில் படிக்கிறாங்க, ஆனாலும் நிறைய பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் அவங்கள விட்டு அகற்றும்படியாய் ஆண்டவருடைய ஆவி அவங்க மேலே ஒவ்வொருவர் மேலும் வந்தருளும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாக சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா, நன்றி செலுத்துகிற இசப்பா. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. பாவ பழக்கத்தில் இருந்து ஆண்டவரே நீங்கள் மீட்கும்படியாக ஜெபிக்கிற இசப்பா. கர்த்தாவே, உடைய அன்பு ஆண்டவரே அவங்களை தேடி வரும்படியாக ஜெபிக்கிற இசப்பா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, அப்பா குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இசப்பா. ஆண்டவரே, பீடி சிகரெட்டு ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு பழக்கத்திலிருந்த இசப்பா நீங்கள் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிற இசப்பா. நாங்கள் நினைத்தாலும் முடியாது ஆண்டவரே, உம்முடைய அப்பா ரத்தம் ஆண்டவரே அவங்கள கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிற இசப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு அவர்களை தேடி வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரே, ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி இசப்பா. கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாராவது ஒருவர் இந்த காரணங்களை மனதில் வைத்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆமென், ஆமென். ஜெபிக்கிற இசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். விடுதலை தாங்க இசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம் கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு. ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற இசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம் இயேசுவே. கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென், ஆமென். கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். விடுதலை செய்யுங்க. ஆமென். ஆம். கர்த்தர் நம்முடைய பாரமான ஜெபங்களை கேட்டது. கர்த்தர் விடுதலை தரப்போவதற்காக ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அடுத்ததாக ஒரு ஜெபத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 7வது வசனத்தின்படியாக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபிப்போம், வாசித்து ஜெபிப்போம். புகழ்ச்சியாக்கும் வரைக்கும்
ஆமென். இந்த வார்த்தையின்படியாக நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களானது இன்னும் வளர்ந்து பெருகணும். எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படியாக நம்ம இன்னும் எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஐக்கிய குடும்பங்களுக்காக இன்னும் ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நம்ம இன்னும் அதிகமாக தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில், ஐக்கிய ஜெபங்களில் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். ஐக்கியத்தின் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும்படியாக ஆயுட்கால வாக்குத்தத்தங்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலங்களை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறும்படியாக, நம்ம காலத்திலேயே நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாக சேர்ந்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படியா இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களானது அப்பா ஆண்டவரை வேர்பற்றி பூத்து காய்த்து ஆண்டவரை அப்பா பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்ற வார்த்தையின்படியா இயேசுப்பா ஆண்டவரை யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்ற வார்த்தையின்படியா நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா ஆண்டவரே. அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரை ஐக்கிய ஊழியங்கள் வேர்பற்றும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா ஆண்டவரை. புதிய புதிய ஆத்மாக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஐக்கிய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவர் மேலே இயேசுப்பா ஆண்டவரே உடைய ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் இன்னும் நிறைவாய் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுப்பா உடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இயேசுப்பா ஆண்டவரே ஆவினால் நிறைந்த இயேசுப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஊழியம் வைராகியமாய் ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகளை அவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படியாக இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஐக்கியத்திற்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நீங்கள் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே. எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களுக்கு கர்த்தாவே நீங்கள் திறந்த வாசலை நீங்கள் இன்னும் அதிகமாய் தரும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா. திறக்கப்படாத வாசல்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டில் நீங்கள் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா. திறக்கப்பட்ட வாசல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் அதிகமான திருவசனம் செல்லும்படியான போக்கை எங்களுக்கு திறந்து தரும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா. ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து இயேசுப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா அப்பா அநேக ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா ஆண்டவரே. அன்னும் அப்பா புதிய புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீங்கள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வார்த்தையின்படி இயேசுப்பா ஆண்டவரே பலத்த ஜாதியாய் நீங்கள் எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட பாரத்தை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, சோத்ரம், அமேன், சோத்ரம், சோத்ரம், அமேன், சோத்ரம், அமேன், சோத்ரம், அமேன். ஜெபிக்கிறோம், அமேன். பூமியிலே இதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருங்க விடாதிருங்கள். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். அமர்ந்திருக்க விடாதபடி ஜெபிக்கிறோம். ஆமேன். நிரப்புங்க இயேசுப்பா. ஆமேன். நிரப்புங்க. ஆமேன், ஆமேன். கிருபையின் ஆவினால ஆமேன். ஜெபிக்கணும். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், ஆமேன். ஊழியங்களுக்காக ஜெபிக்கணுங்க ஒரு வாஞ்சை இன்னும் தருமடியாக ஜெபிக்கிறோம். ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஆமேன். ஜெபித்தது போல் ஆமேன். நாங்கள் இன்னும் போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன், ஆமேன். நான் போராடுகிறது போல் நீங்களும் போராட வேண்டும் என்று. ஆமேன். ஸ்திரப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்க. ஆமேன், ஆமேன். பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நிரப்புங்க. ஆமேன், ஆமேன். நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். நிறைவேற்றி தாங்க இயேசுப்பா. ஆமேன், ஆமேன். மாற்றுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், ஆமேன். முறிய பண்ணும்படியாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன், ஆமேன். அதை துரத்துவீர்கள். ஆமேன், ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன். துரத்தணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஆமேன். கொண்டு வாங்க. ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000 ஆவான்,
சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். தேவனின் மாறாத வாக்கு அது, தேவனின் மாறாத வாக்கு அது. தீவிரம் நிறைவேறும் காலமிது, தீவிரம் நிறைவேறும் காலமிது. தினவன் ஆயிரமாவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 3 ஜெப குறிப்புகளை ஆண்டவரே உடைய கரங்களில் தருகிற இசப்பா. ஆண்டவரே, இந்த பாராளுமன்ற தேர்தலை ஆண்டவரே உடைய கரங்களில் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்களே உடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீங்கள் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிற இசப்பா. உடைய சித்தத்தின்படியே நீங்கள் எங்களுக்கு நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக தகப்பனே அப்பா, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இசப்பா. பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து கர்த்தாவே அப்பா, அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை நீங்கள் தரப்போவதற்காக ஸ்தோத்திர இசப்பா. இன்னுமாக தகப்பனே, எழுப்புதல் ஜெபைக்கியத்திற்காக, ஐக்கிய ஊழியங்களுக்காக, ஐக்கிய குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த 3 ஜெப குறிப்பை கர்த்தாவே நீங்கள் உடைய கரங்களில் வைத்த இசப்பா, நீங்கள் எங்களுக்கு பதில் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்திற்கு நேரம் எடுத்து வந்த எங்கள் எல்லாரையும் எழுப்புதல் ஜெபைக்கு சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு 3 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நம்ம ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். இன்றைக்கு குடும்பங்களை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நம்மளும் குடும்பங்களோடு தான் இணைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகளை சத்ரு உருவாக்கிக்கிட்டே இருக்கான். நம்ம இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதைத்தான் நம்ம அடிப்படையாக வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய குழப்பங்கள், நிறைய கீழ்ப்படியாமையினுடைய காரியங்கள். இப்போ நான் சொல்லுதெல்லாம் உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ குடும்பங்கள் நடக்கிற காரியங்கள். நம்ம அதற்காகத்தான் பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். விட்டு கொடுக்க முடியல, கசப்புக்கள், வைராக்கியங்கள், போட்டி, இப்படி நிறைய வேதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இது இன்றைக்கி நிறைய குடும்பங்களை விரட்டிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் நான் தப்பித்து கொள்ளனா வழி வேதத்தில் இருக்குது. அதைத்தான் நம்ம வச்சு ஜெபிக்க போகிறோம். முதல் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நீங்கள் என்னோடு கூட நீங்கள் வாசிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? எல்லோரும் எடுத்த பின்பு நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை இன்றைக்கி எப்படி கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து நம்ம வாசிப்போம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை வைத்து நம்ம வாசிக்கலாம். செஞ்சு கொள்ளுங்க. இதில் 2 குறிப்பு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வரும். அதைத்தான் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நோவாவுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவங்க இருந்த காலகட்டங்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதே காலகட்டம் தான். அதை நம்ம பெரிய அளவில் நம்ம சிந்திக்க போகிறதில்ல. இந்த ஒரு வார்த்தையை தான் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உலகத்தினுடைய காரியங்கள் எப்படி அப்படிங்கிறலாம் பற்றி நம்ம யோசிக்காமல், ஆண்டவர் இந்த காலத்தில் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியது என்ன, அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, கிருபை. இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இந்த கிருபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியங்கள் நினச்சிடும், அது சரி பண்ணிடும். நிறைவானது வரும்போது குறைவானது வெளியே போயிடும். ஒரு வெளிச்சம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு வைங்களேன், இருட்டு தானே நீங்கள் போக சொல்லாண்டாம், தானாக போயிடும், அது இருக்க முடியாது. ரெண்டாவது, கிருபை கிடைச்ச
இந்த நோவா தக்க வச்சுக்கொள்ளதுக்கு அவர் செஞ்ச ஒரு காரியம், அதையும் நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த 9ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் சொல்ல பாருங்கள், நோவா தேவனோடு சஞ்சரி. இந்த 2 முக்கியம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டுடைய கண்களில் கிருபை உண்டு, அதை நீங்கள் நானும் தக்க வைக்கணும். அதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். அதுக்கு தான் ஒரு விளக்கம் அதில் கொடுத்துருக்கு, ஒரு வழிமுறை கொடுத்துருக்கு. நீங்களாம் என்ன செய்யணும்னு ஒரு ஆலோசனையில் கொடுத்துருக்கு. நோவா மாதிரி தேவனோடு நம்ம என்ன செய்யணுமா? சஞ்சரிக்க வேண்டும், சஞ்சரிக்கணும். நம்ம இந்த 2 காரியத்தை மனதில் வச்சு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லா குடும்பத்துக்கும் என்ன செய்யணும்? உங்கள் இடத்துல நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், இந்த எழுப்புதல் ஜெபிக்க குடும்பம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? கிரியை நடப்பிக்கும். சோர்ந்து போன யாருடைய வாழ்க்கை சோறெல்லாம் மாற்றிடும், சோர்வுகளெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை வசனத்துக்கு உண்டு. நம்ம அடுத்த தடவை உபவாச கொண்டு வரும்போது எல்லா இடமும் நினைஞ்சிருக்கோம், நிரம்பி இருக்கும். ஏன் வர முடியலன்னா நிறைய பிரச்சனைகள் உள்ள கிடக்கு. அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா வசனத்துக்கு உண்டு. ஆவியானவர் அப்படியே செயலாற்றிக்கிட்டே இருப்பார். நீங்களாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லோரும் ஜெபிக்கணும். ஒருவர் கூட ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நான் அப்படி ஜெபத்தை ஆரம்பிச்சு விட்டு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்துடுவேன். யாரெல்லாம் ஜெபிக்கலையோ அக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், அண்ணே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். பார்த்துடுங்க, ஏன்னா ஆவியானவர் வந்து அப்படி தான் நம்மளை இப்போ நெருக்குதார். பார்த்துடுங்க, நீங்கள் நான் சும்மா இருக்கிறதுக்கு வரல, ஏதோ 2 மணி நேரம் ஆண்டு நமக்கு ஒரு கிருபையாக கொடுத்தாருக்கு. பார்த்துடுங்க, கிருபை. இப்படி ஒரு நல்ல இடத்த கொடுத்து ஃபேன் வசதியை கொடுத்து ஜெபிக்க வைக்காங்கன்னு சொன்னால் ஆண்டு நம்ம மேலே எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கார் பாருங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு எவ்வளவு அவர் உதவி செய்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கணும் ஐயா. உங்களுடைய வார்த்தை வல்லமையாக இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளாக தனி மனிதர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கிரியை நடப்பிக்கணும் ஐயா. எங்கெங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ அங்கெல்லாம் இப்போ ஒழுங்கு வரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் செயலாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஷக்கபா ராபா தாரா கபாலாபா ராபா ஷங்கரபா லாபா ரீகபா டாதா ரகபா லாபா ராபா ரியந்தரபா ரகபா தாரா தாரபா லாபா ரீகபா லாபா. நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சகோதரிகளையும் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, என்னை நினைத்துள்ளுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அடுத்து ஆண்டவரே உபவாச கூடிகளை வருகிற பொழுது ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியிலே களி கூர்ந்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஷபா கபா ரபா டதரி கபாலபா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தைகளை நீர் மாற்றினபடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் முழுவதும் ஆவியானுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வருவதாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. யாராவது ஒருவர் நம்ம சத்தத்தை உயர்த்தி நாம இந்த காரியத்திற்காக நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப நேரத்தை நாம விட்டுறக்கூடாது. நல்லா தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். பெண்களை நிரப்புங்க, பிள்ளைகளை நிரப்புங்க ஐயா. ஆமென். நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பினீங்களே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஆண்டவரே. ஒழுங்கின்மை மாறணுமே ஆண்டவரே, ஜப குறைவுகள் மாறணுமே ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்புங்க. ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. 2 ஜெப குறிப்புக்கு நாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். முதல் ஜெப குறிப்பு ஆண்டுடைய கிருபைக்காக, தொடர்ந்து நாம் ஆண்டுடைய அந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு நெருங்கி தொடர்பு இருக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்படியே நிறைவேற்றி தருவார். தொடர்ந்து நாம் 2வது குறிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ரொம்ப கொடூரமான இந்த காலகட்டங்களில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படணும்னா அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். அப்போ நாங்கள் வேதத்திலேருந்து தெரிஞ்சு கொண்டு அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம்ப்பா. அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதன்படியே எங்கள் குடும்பங்களை நீங்கள் நினைச்சணும், பரிசுத்தாவில் நீங்கள் நிரப்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வார். ஏதோ நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இந்த ஜெப குறிப்புகள் வைத்து நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை நம்முடைய குடும்பங்களில் அது செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்னும் கடைசியாக இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வைத்து நாம் ஜெபம் பண்ணி இந்த ஜெப பகுதியை நாம் நிறைவே செய்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த பகுதியிலிருந்து நாம் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் முதலே சொல்லிட்டேன், நாம் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய வசனம் பூரா எங்கேருந்து எடுத்த வசனங்கள்? இங்கே எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திலேருந்து ஆண்டவர் நமக்கு அப்படி கொடுத்த வசனங்களை அப்படியே கூடையில் சேதமடையாமல் வச்சனால இன்றைக்கி அது பயன்படுது. இன்றைக்கி அது உங்களுக்கு பயன்படுது. அவ்வளோ எனக்கு ஒரு காலத்தில் பயன்படுது. நான் கேட்டேன் ஒரு நாள். இன்றைக்கி அதை நான் சொல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நினைஞ்சிருக்காரு, தந்திருக்காரு. இது எல்லாருக்கும் இப்படி இந்த வசனம் நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அது நம்முடைய வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலமாக நிறைய விடுதலைகளையும் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு நினைச்சுவார் தருவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இதில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் என்ன? கொர்நேலியு. நான் எதுக்கு இதை கேட்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் இருக்குங்க கேட்கல. இந்த வசனம் நம்ம இப்படி சில காரியங்களை நம்ம யோசிக்கும் போது மனசில் எப்படியே அஞ்சிடும், பதிஞ்சிரும். தம்பி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வேத வசனத்தை சொன்ன உடனே அது எந்த பக்கத்தில் எந்த இடத்துலக்குன்னு நினைச்சணும் சொல்லிடணும்னு சொல்லுவாங்க. நான் அதை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னேன், எனக்கு அப்படி மனக்கண் முன்னால் ஓடிடும். அது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் இந்த 10ஆம் அதிகாரத்தில் இந்த ஓரத்தில் இருக்குது. என் சைடில் என்னுடைய பக்கத்துக்கு இது உங்களுக்கு அந்த இது எதுக்கு சொல்கிறாங்க? இது அந்த வசனங்கள் அப்படி நம்ம மனதில் அப்படியே பதியும் போது தான் அந்த வசனம் நம்மளுக்குள்ளாக இருந்து என்ன செய்யும், அப்படி 30, 60, 100 என்ன செய்யும், பலன் கொடுக்கும். 100 பலன் கொடுக்கும். நம்ம அதனால் ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம வாசிக்கும் போது சில காரியங்கள் அப்படி நமக்குள்ளேயே கேட்டு நம்ம தெளிவுபடுத்தி நம்ம மனசில் அப்படியே இணைஞ்சிடணும், பதிய வச்சிடணும். இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த வசனம், இன்றைக்கி கேட்கக்கூடிய இந்த வசனம், இன்றைக்கி உங்கள் இதயத்தில் பதியக்கூடிய வசனம், அது என்ன செய்யணும்? ஆண்டுடைய வருகை மட்டும் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கணும். வந்துக்கிட்டே நம்ம வாயை திறந்தால் வசனம் என்ன செய்யணும், வந்துடணும். இப்படி நம்ம வசனத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த மனுஷன் பேர் வந்து கொர்நேலியு, சரிதானா? அவர் என்ன வேலை பார்த்தாரு? பட்டாளத்தில் ஒரு அதிபதியாக இருக்கார். நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு நேரம் இல்லை? ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நேற்றைய தினத்தில் அண்ணன் எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் அண்ணன் சொன்னாங்க, இந்த சுரண்டைக்கு இந்த மீட்டிங்க்கு போவோம். நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் நான் 2 நாள் கழிச்சு சொல்லுதேன். அப்போ அங்கே ஒரு தடை என்னச்சுது வருது. நான் நேற்று நைட்டு வேதம் வாசிட்டு இருக்கும்போது ஆண்டு சொன்னார், இங்கே பாரு, உடனே ஃபோன் பண்ணி வாரேன்னு சொல்லு, இல்லைன்னு நாளைக்கு நீ இணைஞ்சிருவேன், சரிக்கிருவேன். உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். 7:40 இருக்குன்னு நினைக்கிறேன், 7:40, 45 இருக்கும். ஃபோன் பண்ணேன், அண்ணன் நீங்கள் சர்ச்சுக்கு இருக்கிற? இல்லை, நான் வெளியே தான், இப்போ தான் வந்தேன். நாளைக்கு நான் உங்கள் கூட வாரேன். நான் அப்படி சொல்லிவிட்டு நான் உடனே அண்ணன்ட்ட நான் சொன்னேன், நம்ம போகிறதே நம்மளை சறுக்க வச்ச மாதிரி பிசாசு இணைஞ்சிடப்படாது, நிறைய பேரை சறுக்க வச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், அண்ணன்ட்ட கேட்டு, அண்ணன் அவரை கூட்டு வாங்கினாங்க. நான் அப்போ அவர்கிட்ட, ஐயா நாளைக்கு ஒரு ஜெபம் இருக்குது. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, நீங்கள் ஜெபத்துக்கு போனால் சொல்லுங்கள், ஊழியத்துக்கு போனால்
சொல்லுங்கம்பார். நான் அதான் அவருக்கு சொன்னேன், இப்படி நாளை காலையில் அண்ணன் வீட்டிலேருந்து வாகனம் கிளம்புது, ஒரு 9:30க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ப்ரேயருக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியானே உடனே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சை ஆரம்பித்தவர் திடீர்னு ரிவர்ஸ் கியர் போட்டார். என்ன போட்டுட்டார், எங்கள் வீட்டம்மாட்ட கேட்டு நான் சொல்லுதேன்னாரு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட் நம்ம இதுக்கு மேலே நினச்சக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, ரைட் அவர்கிட்ட நீங்கள் தகவல் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மறுபடியும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவர் என்ன செய்யலை, ஃபோன் பண்ணலை, நானும் விடலை. நம்ம ஏன்னா அழைப்பு கொடுத்ததுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்த. நான் மறுபடி ஒரு 9 மணி இருக்கும் ஃபோன் அடித்தேன். அவர் ஃபோன் என்ன செய்யலை, எடுக்கலை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரிவர்ஸ் கியர் போட்டாலே அதுக்கு அடுத்த சுவிட்ச் ஆஃப் ஆகும். இல்லை அப்போ அவங்க என்ன நினச்சிடுவாங்க, நம்முடைய தொடர்பிலையை விட்டு வெளியே போயிடுவாங்க. எதுக்கு நான் இதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் தான் வீட்டோடு இருந்து நினச்சிதார் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் இன்றைக்கி நாம் ஆப்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன், ஆப்டால் ஏதோ ஒரு வேலையை உங்களுக்கு எனக்கு பிழைப்புக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவர்கிட்ட அவர் காலை பிடிச்சி கேட்டனால தான் உங்களுக்கு வேலை தந்திருக்காரு. அவர் காலை பிடிச்சி கெஞ்சினால தான் உங்களுக்கு உங்கள் பிழைப்புக்கான உழைப்பை தந்திருக்காரு. ஆனால் அதில் நம்ம மறந்துட்டு அவருக்கே நம்ம நினைஞ்சிட்டு இருக்கோம், ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தந்திருக்கிற வேலை உங்கள் திறமையினால் வந்தது கிடையாது, அவருடைய பிச்சை. நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தொழில் தந்திருக்காரா, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கு. பார்த்துருங்க, என்னைக்காவது ஜெபத்துக்குன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தா நோன்னு மட்டும் நீங்கள் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஜெபம்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே போயிடணும். ஊழியன்னு சொன்னால் என்ன செய்யணும், போயிடணும். இதை விட பெரிய என்ன வேலை யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கி வரதுக்கு முன்னால் கூட 2 முக்கியமான வேலை நான் பார்த்தேன். இது சரிப்படாதுன்னு அந்த இடத்த விட்டு இணைஞ்சிட்டேன், எஸ்கேப் பண்ணிட்டேன். இனிமே என்ன நம்மளுக்கு ஆபத்து. அதனால் என்ன நஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வர ஆண்டவர் விட மாட்டார். அவன் நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தவன். அந்த மனுஷன் ஜெபத்துக்கு நினைச்சார், முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் வசனத்தை நினைச்சார், பேதுரு அனுப்பி கொடுக்கார். இன்னைக்கு நீங்கள் நானும் இதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிற அந்த நல்ல பழக்கத்தை எங்கள் குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரே. நான் யாரையும் குற்றப்படுத்த முடியாது நான் கேட்கல. எத்தனை பேர் காலையில் எழுந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இரவில் எத்தனை பேர் நம்ம குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம அந்த நாளுடைய பணியை முடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சும்மா ஆகாயத்திலலாம் சிலம்படிக்கப்படாது, மாட்டிக்கிடும் பார்த்துக்கிடுங்க. நான் உங்களை பயங்காட்டலை, நடைமுறையை சொல்லுதேன். ஜெபிக்காமல் ஓடுதாங்க பாருங்க, ரொம்ப விரைவாக ஓடுற மாதிரி தெரியும், கால் பின்னிரும். ஆண்டு நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்காரு, நல்ல நேரங்களை தந்திருக்காரு. எதுக்குமே டென்ஷன் ஆகண்டாம். நல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டு நான் என்ன செய்யணும் கொஞ்சம் கேட்டு பழகணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு இன்றைக்கி? யாருனாலும் சரி போன உடனே அவசரத்தில் போய் நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டை விட்டு ஓடும்போது சொல்லிட்டு போகும் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலை விட்டு வந்திருக்கோம், அதனால் பக்கெட்டை தூக்கி நம்ம மேலே எரிஞ்சிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஓடுத மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஜெப நேரம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு அவளோடு இருக்கார். இன்றைக்கி நம்ம தட்டப்படலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைய பிரச்சனை. என் அனுபவத்திலும் சொல்லுதேன், ஜெபிக்காமல் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி ஆசீர்வாதம் மாதிரி தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே மாதிரியாக தான் தெரியும். நல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை ஜெபிக்கிற குடும்பமாக வரும்போது நம்ம குடும்பங்களை வந்து ஆசீர்வதிக்கும், பார்த்துருங்க, தலைக்கும். இந்த வேத புத்தகம்
ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்குன்னு வைங்களேன். ஒரு சின்ன கணிப்பு. 2000க்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கி நீங்களானு சொன்னையில் பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள், எவ்வளோ பெரிய கிருபை. ஜெபிக்கிறவங்களை இப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற குடும்பங்களை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார். பார்த்துடுங்க, தலைக்க பண்ணுவார். நிறைய வேதத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். சொன்னால் நல்லா கேட்க நல்லா தான் இருக்கும். நம்ம குடும்பங்களில் மாற்றங்கள் வரணும், குடும்பங்களில் மாற்றங்கள் வரணும். மோசே பெரிய போருக்கு தயாராக நிற்கான். ஆண்டவர் யெகோவா நிசியாக வெளிப்பட போகிறாரு. அந்த ஊர்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவன் கொஞ்சம் கையை தாங்கினான். அவ்வளோ. இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில், இந்த உபவாச கூடுகையில் நம்ம கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருக்கோம், கொஞ்சம், அவ்வளோதான். நான் அதான் சொல்லுவேன், எல்லோரும் ஜெபம் பண்ணிடணும். நீங்கள் இந்த ஜெபம், இந்த இன்னைக்கு இந்த உபவாச ஜெபம் முடிஞ்சு போகும்போது தம்பிட்டையும் சாட்டி சொல்லிட்டு போனோம், தம்பி நிறைய ஜெப குறிப்பு கொடுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ஜெபிக்கலை, நான் ஜெபிக்காமல் நினைச்சப்படாது, வீட்டுக்கு போகக்கூடாது தம்பி, நிறைய ஜெப குறிப்பு கொடுங்க. இதுதான் அந்த ஜெபத்தின் மீது வருகிற ஒரு தாக்கம். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது பார்த்துடுங்க. தேசத்தில் நிறைய காரியங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதுக்காக நீங்களாம் திறப்பில்னு நினைச்சணும், ஜெபிக்கணும். ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கும்போது பெருமூச்சு வந்துடணும். உங்களுக்கு பெருமூச்சு வந்தால் ஆண்டவர் உடனே நெஞ்சிருவார், உங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போட்டுருவார். வரும் காலத்திற்கு, கொடிய காலத்துக்கு அதுதான் உங்களை தப்பி வைக்கும். உங்களை என்னையும் அதுதான் தப்பி வைக்கும். ஆண்டவருக்கு நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பிசாசுக்கும் ஜெபிக்கவங்களை பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும். இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்க போகிறோமா? ஏன்னா கடைசி ஜெப குறிப்பு. ஆண்டவரே, அந்த கொர்நேலு வாழ்க்கையில் அவன் குடும்பத்தை எப்படி அவன் கட்டுக்கோப்பாக உருவாக்கியிருக்காரு பாருங்க. நல்ல பொறுப்பில் இருந்தவர் தான், அவருக்கு நிறைய வேலை இருந்தது. ஆனால் அவர் தான் குடும்பத்தை அந்த ஜெபத்தில் கட்டி எழுப்பியிருக்கார் பாருங்க. அதான் பரலோகம் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்டி எழுப்பியிருக்கார். அதுதான் அதில் முக்கியம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களும் அப்படி கட்டி எழுப்புவதற்கு எங்களை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெப ஐக்கியத்தில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இதே அபிஷேகத்தை அநேக குடும்பத்துக்குள்ளாக நாங்கள் கொண்டு போனோம் ஐயா. எங்களை அபிஷேக குடுவைகளாக நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துலலாம் கால் மிதிக்கமோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஜெப அபிஷேகம் இறங்கணும். அந்தந்த வீடுகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே ஜெபிக்கிற அப்படிப்பட்ட நல்ல உற்சாகமுள்ள ஆவிய நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக தாங்க ஆண்டவரே. அனுப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம். ஏன்னா ஜெபம்தான் ஜெயம், ஜெபம்தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். இந்த ஜெபத்துக்கு விரோதமான சத்துரு ஏராளமான போராட்டங்களை கொண்டு வருவான். ஜெபிக்க கூடாதபடிக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். முடிந்த ஆவியில் நிரம்பி நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சத்துடைய கட்டுகள் உடைக்கப்படும்படியா குடும்பங்களுக்குள்ளாக எல்லா விதமான கிரியைகளும் அப்புறப்படுத்தும்படியாக, ஜெபிப்பதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான துர்க்கிரியைகள் அழிக்கப்படும்படியாக எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக தூய ஆவியார் ஊற்றுங்க ஆண்டவரே. கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. ஷகாலாபா தாராகாபாலாபா சங்கரபாலாபா ரீகபாலாபாரபா. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவினாலே நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே. என்ன நிரப்புங்க ஐயா. நான் ஜெபித்தது போதாது ஆண்டவரே. ஆண்டவரே, கண்விழித்து ஜெபிக்கணும் ஐயா. இடைவிடாமல் ஜெபிக்கணும் ஐயா. போராடி ஜெபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ராமுழும் ஜெபிக்கணும் ஐயா. உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலத்த சத்தத்தோடு நான் ஜெபிக்கணும் ஐயா. கண்ணீரோடு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஐயா. ஆண்டவரே, இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. கெத்செமனேயில் நீங்க ஜெபித்தது போல நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. எலியாவை போல் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. கிருபை தாங்க ஐயா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நம்ம யாராவது ஒருவர் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை குடும்பங்களிலே ஊற்றும்படியாய் நம்ம யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருங்க. ஜெப நேரம் முடியல, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஷக்கபா ரபா டத ரகபா லபா ரபா ஷங்கரபா லபா ரிகபா தரகபா லபா ரபா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஷக்கரா கட தரகபா லபா ரியந்தரபா லபா ரிகபா லபா. ஊற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊற்றுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. ஷக்கபா லபா தரகபா லபா. ஆமென். நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஊற்றுங்க, பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம். ஷக்கபா லபா ரிகபா தரபா. ஷக்கபா லபா. ஆமென். தடைகளா மாறட்டும், மாறட்டும். ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெபம் கேட்டீரையா, பதில் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, பதில் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறீர். தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகின்றீர். புகழ்கின்றேன் பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களுடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியானோடு இணைந்து வாக்கு கடங்காத பெருமச்சுக்களோடு
ஜெபிக்கிற கிருபைகளை தந்தீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை நடைபெறுகிற ஜெபத்திலும் ஆவியானவர் எங்கள் மீது அருள்மாரியை அளவில்லாமல் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் தருகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்க. சூத்ராண்டவரே, இந்த உபவாச நாளிலும் கலந்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரையும் எழுப்புதல் ஜெபைக்கியத்தின் மூலமாக வாழ்த்துதலை கூறிக்கொண்டு 3 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம இப்போது ஜெபிக்கப் போகிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். ஸோ நம்ம ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை இந்த நாளில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் இருக்குது இல்லையா? 1 கொரிந்தியர் 12 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய வரங்கள் 9ஐயும் நம்ம இப்போ அட்லீஸ்ட் ஒரு சில வரங்களாவது நம்மளுக்கு நம்ம பிரயோஜனத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது நான் வாசிக்கிற வசனத்தில் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு தேவன் யார்கிட்ட கேட்டார்? சாலமோன்ட்ட கேட்டார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னோடனே அப்போ நான் நாங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் கேட்டேன், இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டார்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே ரொம்ப பலவீனங்களாக இருந்துகிட்டே இருந்தோடனே டக்குன்னு என் வாயில் என்ன வந்ததுன்னா நோயற்ற வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயத்தில் பேசிட்டு, அப்போ உடனே சரி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு அதனால தான் எழுதி வச்சுருக்காங்க போல் அப்படின்ட்டு அப்படி பேசிட்டோம். அப்புறம் தான் டக்குன்னு நான் சரி சர்ச்சுக்கு போகக்கூடிய நேரம் வந்தோடனே கீழே இறங்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்போ எலியா சுழல் காற்றில் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது யார் எலிசா அவரை பின்தொடர்ந்துட்டே இருக்கார் இல்லையா? அப்போ நீ என்ன என்னிடத்துல இருந்து விரும்புகிற அப்படிங்கும்போது அவர் என்ன கேட்பார்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய், 1 மடங்கு வேண்டாம், எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்குறாரு. அப்போ நம்ம இப்படி சுயத்தில் டக்குன்னு இப்படி நோயற்ற வாழ்வுன்னு சொல்லிட்டோமே அப்படின்ட்டு எனக்கு இப்படி உணர்த்தப்பட்டேன். அப்போ நம்ம ஆண்டவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம்? ஜெயித்திடலாம். எல்லா போராட்டங்கள் எல்லாத்துலேயும் சோதனைகள், வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை நம்மளுக்கு ஆவியின் வரங்கள் இருக்கும் பொழுது கிடைக்கும். அப்போ நம்ம இப்போ வாசித்த பகுதியின் படி ரோமர் 1:8 சொல்லியிருந்திருக்கபடி ரோமர் 1:8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே. இப்போ விசுவாசம் வர அதில் ரொம்ப முக்கியமானது. நம்ம இவ்வளோ ஜப குறிப்புகளை நம்ம ஜபித்து கொண்டு இருக்கிறோம்னா எதை அடிப்படையில் ஜபித்து கொண்டு இருக்கிறோம்? விசுவாசத்தினுடைய அடிப்படையில் மாத்திரம்தான் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மத்தேயு 21 22 எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு 21 அதில் 21 22 ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முந்தி 21 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தான் நம்ம ஜெபித்த அத்தனை ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவர் எப்படி தருவார்? ஆமென் என்றும் என்ன செய்வார்? பதில் தருவார். அப்போ எல்லாரும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம விசுவாசத்தை கேட்க போகிறோம். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த கடுகளவு விசுவாசம் நம்மகிட்ட
இல்லாமல் போயிடுது. அப்போ ஏற்கனவே அதே மாதிரி லூக்கா 18 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்ம விசுவாசத்தோடு இன்னும் நம்ம என்ன, அப்புறம் ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாரு இல்லையா, என்னுடைய விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற. அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல தான் கேட்குறோம். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்போம்? விசுவாச வரத்தை கட்டாயமாக கேட்டுக்கொள்வோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருந்து ஜெபிப்போம். இந்த விசுவாச வரத்தை ஆண்டவர் நம்மள்கிட்ட கொடுக்கும்படியாக. ஆவியின் வரங்கள் 9 நம்ம கேட்போம். ஆண்டவர் அவனவன் பிரயோஜனத்துக்கு தக்கபடி நம்மளுக்கு அந்த வரங்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்ம அவரை சித்தப்படி நம்ம வாழ்வதற்கு உதவி செய்யும்படிக்கு யாராவது ஒருத்தர் இந்த ஜெப குறிப்பை வைத்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. இந்த ஜெப குறிப்பை வச்சு நம்மளுக்கு ஆவியின் வரங்கள் 9 கேட்போம். ஆவியின் வரங்கள் 9 நம்மளிடத்துல வரும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். ஆண்டவருடைய சித்தப்படி ஆண்டவர் கட்டளையிட்ட காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக நம்ம மாற முடியும். யாராவது ஒருத்தர் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஒரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஞான வரத்தை தாங்க இசப்பா. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே வரங்களை தாங்க இசப்பா. ஆண்டவரே இசப்பா, ஆமேன். வரங்களினால் நிரப்புங்கப்பா. நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷித்த வரங்களை தாங்க இசப்பா. விசேஷித்த அற்புதங்களை செய்வதற்கு ஆமாண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன். ஆவியின் கனிகள் தாங்க இசப்பா. ஆண்டவரே வரங்களை தாங்க இசப்பா. ஆமேன், ஆமேன். எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு வேண்டி பலன் தாங்க இசப்பா. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இந்த நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த வரங்களை எல்லாம் நம்மளுக்கு தந்தருகிறா என்ற விசுவாசத்தோட கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இசப்பா, நன்றி இசப்பா. ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் இருதயம் நிலைந்தருளும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்தருளும் அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். அமருங்கள். அப்படியே அமர்ந்திருப்போம். இன்னொரு ஜெப குறிப்பு அப்போஸ்தலர்ல 4வது அதிகாரம் 30வது வசனம் 29-30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ளும் என்றார்கள். அதனால அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதுவரைக்கும் பயந்திருந்த அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இன்னும் தைரியமாக எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதே சமயத்தில் அந்த ஊழியர்கள் மூலமாக திரளான அற்புதங்களும் அடையாளங்களும் வெள்ளி அரங்கமா நடந்து பயங்கரமா அப்படி வெடிச்சு பரவுனா கட்டாயமா எல்லா ஜனங்களும் நம்ம சொல்லாமலே என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை தேடி இந்த இடங்கள் ஃபுல்லா நிரம்பும்படியாக என்ன செய்வாங்க? வருவாங்க. நம்ம போய் யாரையும் அழைக்க வேண்டியதே இல்லை. அப்ப என்ன எப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் குணமாறாங்க, அப்புறம் விடுதலை கிடைக்கி அப்படின்னு அந்த செய்தி அப்படி வெடிச்சு செதறும் போது கட்டாயமாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்து மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? திரளா நம்ம கூப்பிடவே வேண்டாம், நிரம்பிடுவாங்க.
ஸோ அப்போ நான் இந்த சட்டம் வரணும்னா ஊழியக்காரர்கள் மூலமாக என்ன நடக்கணும்? அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக வச்சு, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, ஏசப்பா நீங்கள் கவனிச்சு ஏசப்பா, ஊழியக்காரர்கள்லாம் கஷ்டப்பட்டு உங்களுடைய ஊழியங்களை வடமாநிலங்களில் செய்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அவர்கள் எல்லாம் உண்மை ஆதாரமாக வச்சு தான் செய்கிறாங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்தினால தான் செல்றாங்க ஏசப்பா. போகிற இடங்கள் வருகிற இடங்கள் ஆண்டவரே அவங்க எதிர்ப்புற அந்த சந்திக்கின்ற எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் ஏசப்பா ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அவர்கள் என்ன சொன்னாலும், என்ன சின்ன ஜபமோ பெரிய ஜபமோ ஆண்டவரே எது செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே எங்கள் எழுப்புதல் ஜபைக்கிய ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே சப்பா அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே நடக்கும்படியாக, பிணியாளிகள் குணப்படும்படியாக ஆண்டவரே சப்பா பேய்கள் நோய்கள் ஆண்டவரே சாபங்கள்ல இருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டு ஏசப்பா நீர் இப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படியே எங்கள் ஊழியர்களெல்லாம் நீர் பயன்படுத்துவீராக. எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே இந்த நாட்களில் ஊழியங்கள் நடக்குதோ ஏசப்பா அத்தனை ஊழியங்களிலும் ஆண்டவரே மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனம் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இருதயங்களையும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. அடுத்து 3வது ஜெபக்குறிப்புக்காக நம்ம ஒரு ஜெபக்குறிப்பை எடுத்து ஜெபிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்து அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தில் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தாமல் இருக்கணும். ஸோ எப்படிலாம் பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தோம் அப்படின்னா நிறைய போட்டிருக்கு இதில். பிசாசுக்கு இடம் கொள்ளாதீங்க, திருடாதீங்க, நலமான வேலைகளை செய்யுங்க, கோபம் கொள்ளாதீங்க அப்படி. இந்த 31வது வசனத்தில் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோபப்படாமல் இருக்கோமா? நேற்று கூட அன்னைக்கு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து கேட்டான். 1 மார்க் கொஸ்டின் வந்து விடுபட்டிருந்தது. அதாவது 5 மார்க்கில் 4 கொஸ்டின் கேட்டிருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு என்ன இல்லை, ஒரு கொஸ்டின் கேட்கவும் இல்லை, ஒரு கொஸ்டின் 1 மார்க்கு இல்லை. அப்போ அந்த பையன் வந்து கேட்டான், டீச்சர் இதில் 1 மார்க் போடலை, அப்போ நாங்கள் என்ன செய்ய, எங்கள் வேறு கொஸ்டின் கொடுக்க போகிறீங்களா அந்த மாதிரி கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இப்போ கொஸ்டினை அவ்வளோவா நாங்கள் மாற்றி கொடுக்குற இதில் கிடையாது. ஒரு தடவை மாற்றி கொடுக்க மாட்டோம். நான் கொடுக்குறதில்ல, மற்றவங்களாவது கொடுப்பாங்களே இல்லையா, நான் சில அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். உடனே நம்ம மார்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம்டா. நீ 4 மார்க்கில் நான் வந்து ஒரு கொஸ்டினுக்கு நான் 1.5 மார்க் போட்டு என்ன செஞ்சுருவேன், 3 மார்க்காக ஆக்கிடுவேன். அதனால் உனக்கு 5 மார்க்கு டேலி ஆயிரும். அதனால் அவன் திருப்பியும் கேட்டுகிட்டே இருந்தான். அப்போ நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுவும் அவனுக்கு புரியலை போல். அதனால் 3வது தடவை கேட்கும்போது எனக்கு பட்டன் கோவம் வந்துச்சு. டேய் நீ பேசாமல் போய் பரிச்சை என்ன செய், எழுது. உனக்கு மார்க் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் அதில் 1 மார்க்குனால வித்தியாசம். அதில் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் போடுவேன், அதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, அதுக்கு அடுத்துக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் 5 மார்க் உனக்கு ஆகிடும் அப்படின்னு எனக்கு ஒரு கோவம், சட்டனுக்கு ஒரு கோவம் வந்து கோவமாக பதில் சொன்னேன். இப்போ இன்றைக்கி காலையில் இப்படி யோசிக்கும் பொழுது, அப்போ இவ்வளோ ஒரு கோவம் நம்மளுக்கு ஏன் வருது, இப்படி ஒரு கோவம் நம்ம இந்த அப்போ அவன் 2 தடவை கேட்டான், 2 தடவை சாந்தமாக சொன்னேன். 3வது தடவை கேட்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துட்டு. அப்போ இந்த பையன்ட்ட இப்படி கோவப்பட்டமே அப்படின்னு அவன் போனதுக்கப்புறம் யோசிக்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்போ நம்ம இதே மாதிரி நிறைய வேலைகளில் நம்ம வீட்லேயும் என்ன செய்கிறோம், கோவப்படுறோம், இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் கோவப்படுறோம். அப்போ சகல விதமான கோபமும் கசப்பு மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் இது எல்லாமே நீங்கனாலே நம்ம பரிசுத்த ஆவியை என்ன செய்ய மாட்டோம், துக்கப்படுத்த மாட்டோம். அப்போ நம்ம ஒரு புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். இதுவரைக்கும் நம்ம வந்து கோபப்பட்டிருந்தாலோ அல்லது தூஷணமான வார்த்தைகள் பேசியிருந்தாலோ மூர்க்கமாக பேசினாலோ கூக்குரல்கள் சத்தம்
அதிகமான சத்தத்தில் ரைஸ் பண்ணி பேசுகிறது. ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டு நீங்கணும்னு இந்த நாளில் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு உண்மை போல ஆண்டவரே திவ்ய சுபாவங்களை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளோ சாந்தமாய் இருந்தீர், மனத்தாழ்மையாய் இருந்தீர், அன்பாய் இருந்தீர் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய சுபாவங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அபிஷேக ஜபத்திலே தியானிக்கிறோம் ஏசப்பா. திவ்ய சுபாவங்களை பற்றி ஆண்டவரே, இந்த திவ்ய சுபாவங்கள் எங்களுக்குள்ள வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே, பழைய மனுஷனை நாங்கள் உதறி போட்டுவிட்டு ஏசப்பா புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே ஏசப்பா கோபம் இருந்தால் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லிக்கங்க ஏசப்பா. ஆண்டவரே, எரிச்சலை எல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எரிச்சல் மூலமாக புறப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மனத்தாழ்மையை கொடுங்க, சாந்தத்தை கொடுங்க, அமைதியை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே பொறுமையின் ஆவியினால் எங்களை இன்னும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படியே ஏசப்பா இதன் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியினால இன்னும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான துர்க்குணங்களும் எங்களை விட்டு அகலும்படியாக ஆண்டவரே இந்த வேளையில் இந்த உபவாச நாளில் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் மாம்ச சிந்தைகளை எல்லாம் ஆண்டவரே சிலுவையில் அறையுண்டு ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதிலிருந்து புதிய மனுஷங்களாக ஆண்டவரே புதிய ஆவியை தரித்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜீவியம் பண்ண எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு பதில் தாரம் செய்யணுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நான் கத்தந்து கொடுத்த இந்த 3 ஜெப குறிப்புகளை நடத்துவதற்கு பலன் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நான் தைரியமாக ஊழியர்கள் ஜெபங்களை ஊழியர்கள் மூலமாக இன்னும் வரங்கள் அது என்னது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும்னு நம்ம ஜெபித்தோம். அப்புறம் என்ன ஜெபித்தோம்? நம்ம ஸ்திரப்படும்படிக்கு ஒரு சில வரங்களாவது நம்மளை என்ன செய்யணும், அவனவன் பிரயோஜனத்துக்கு ஏற்ற வரங்களை பெற்றுக்கொண்டு நம்ம ஜீவிக்கணும்னு ஜெபித்தோம். 3வது ஜெப குறிப்புக்காக நம்மளுடைய எல்லா பாவ மனுஷனை எல்லாம் களைந்து போட்டுவிட்டு நல்ல புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியை என்றைக்குமே நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் தாமே நம்மளுக்கு பலனை தருவாராக என்று விசுவாசித்து முடிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்று கிருபையாக காலையிலேருந்தே